வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு பேச்சாளர், மேடை பேச்சாளர், பெரிய ஒரு கூட்டம், ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பேசிகிட்ருக்காரு. எல்லாம் ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு 2000 நோட்டை எடுத்து காமிச்சார். அந்த இருக்கிற காலத்தில் 2000 நோட்டு இருந்தது. அதை எடுத்து காமிச்சிட்டு, இந்த 2000 நோட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னாரு. பிடிக்கிறவங்களாம் கை தூக்குனார். எல்லோரும் கை தூக்குனாங்க. அது நல்லா புத்தம்புது நோட்டு, நல்லா மடமடன்னு அழகாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் கையை தூக்குனாங்க. உடனே கொஞ்ச நேரம் என்ன பண்ணார், கையில் போட்டு அந்த நோட்டை கசக்கினார். அப்படியே கசக்கி அப்புறம் மறுபடியும் பிரித்து இந்த நோட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னாரு. மறுபடியும் எல்லாமே கையை தூக்குனாங்க. அரங்கத்தில் இருந்தவங்க அத்தனை பேரும் கை தூக்குனாங்க. அப்புறம் மறுபடியும் அடுத்தது என்ன பண்ணார், இப்போ அந்த இன்னும் ரொம்ப நல்லா கசக்கி கீழே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டார். போட்டுட்டு இப்போ அந்த நோட்டை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கேட்டார். அப்பயும் எல்லாமே கை தூக்குனாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், இது வந்து ஒரு உயிரற்ற ஒரு பேப்பர். அதனுடைய மதிப்பு வந்து 2000 ரூபா. அந்த மதிப்பு வந்து எந்த நிலையிலும் மாறல. நல்லா புதுசாக இருக்கும்போதும் அது 2000 தான். கசக்கி போட்டாலும் 2000 தான். அது தூக்கி குப்பையில் போட்டாலும், குப்பை தொட்டியில் போட்டாலும் அதோட மதிப்பு மாறவே இல்லை. ஒரு உயிரற்ற ஒரு வெறும் 2000 மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் மதிப்பே மாறாமல் இருக்கும்போது, மனிதர்களாகிய நாம், 6 அறிவு படித்த மனிதர்கள், எதையும் பகுத்தறிந்து செய்யக்கூடிய மனிதர்களாகிய நமக்கு எந்த நிலையிலும் நம்ம அப்பப்போ அங்கே கசக்கி போடுற மாதிரி நமக்கு வாழ்க்கையில் ஒரு இதில் அப்பப்போ சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களை வந்து பொருட்படுத்தாமல் நம்முடைய மதிப்பு மாறவே மாறாது. நம்முடைய உழைப்பு, கடுமையான உழைப்பு இருந்ததுன்னா அப்பப்போ வர கஷ்டங்கள் அப்படியே இதாகி மறைஞ்சு போயிடும். அதனால் வாழ்க்கையில்